இந்த போட் அண்ட் ஸ்ட்ரீம் கொஸ்டினை எப்படி நம்ம ஷார்ட்கட்ல சால்வ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில நடந்து முடிஞ்ச IBPS POட ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின் தாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் பேங்க் எக்ஸாம்ல அடிக்கடி கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா எப்படி நம்ம ஒரு 60 செகண்ட்ஸ்ல சால்வ் பண்றது அப்படிங்கிறதுக்கான ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். சரிங்களா? நான் மொதல் கொஸ்டினை படிக்கிறேன், கவனிங்க. அதுக்கப்புறம் எப்படி நம்ம இதை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் கொஸ்டினை படிக்கிறேன், கவனிங்க. A boat covers X kilometer downstream distance in 2 hours and X kilometer upstream in 3 hours. If the speed of the stream is 5 km per hour, find the value of X. கொஸ்டின் என்ன சொல்றாங்க பாருங்க. டவுன் ஸ்ட்ரீம்ல போகும்போது X கிலோமீட்டர், அதே டவுன் அப் ஸ்ட்ரீம்ல போகும்போது X கிலோமீட்டர் தான். சரியா? டவுன் ஸ்ட்ரீம்ல எவ்வளவு தூரம் போனுச்சோ அதே தூரம் தான் அப் ஸ்ட்ரீம்லயும் போகுது. அப்ப இந்த கொஸ்டின்ல டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிக்ஸடுங்க. சரியா? டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. அப்ப டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா நீங்க டைமை இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஸ்பீடை இன்வெஸ்ட் பண்ண டைம், இதை மறக்கவே கூடாது. சரியா? இப்ப பாருங்க, நம்ம கிட்ட டைம் கொடுத்துருக்காங்க. டைம் என்ன கொடுத்துருக்காங்க? டவுன் ஸ்ட்ரீம்ல வந்துட்டு 2 ஹவர்ஸும் அப் ஸ்ட்ரீம்ல வந்துட்டு 3 ஹவர்ஸும் கொடுத்துருக்காங்களா? இதை அப்படியே மாத்தி எழுதுங்க. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? ஸ்பீடு கிடைக்குமா? 3 டைம்ஸ் வந்துட்டு டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு, 2 டைம்ஸ் வந்துட்டு அப் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்து டிவைட் பை 2 போட்டோம்னா நமக்கு ஸ்ட்ரீமோட ஸ்பீடு கிடைக்குமா? இது ரெண்டையும் டிஃபரன்ஸ் எடுங்க. 3க்கும் 2க்கும் டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 பார்ட்டை நம்ம 2ஆல டிவைட் பண்ணணும் அப்படின்னா 0.5 கிடைக்கும். 0.5 தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 கிலோமீட்டர் பெர் ஹவர். சரிங்களா? இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீம்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா வேல்யூ ஆஃப் 2x, அல்லது அப் ஸ்ட்ரீம்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் போனுச்சுன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் என்னன்னா 2x. எப்படி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம் நம்ம என்ன பண்ணணும்? 2x கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். 2 டைம்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணலாம்? இது வந்து 3 டைம்ஸ் எடுத்துக்கலாம். டவுன் ஸ்ட்ரீம்ல போன ஸ்பீடோட ரேஷியோ 3 டைம்ஸ் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு 3 into 5 divided by 0.5 போட்டீங்கன்னா இது அடிச்சுன்னா 6 டைம்ஸ். அப்ப 30 கிலோமீட்டர் பர் ஹவர் வரும். அப்ப 30 கிலோமீட்டர் பர் ஹவர்ல 2 ஹவர்ஸ் வந்துட்டு டிராவல் பண்ணிச்சுங்களா? 2 ஹவர்ஸ் அப்ப எவ்வளவு போயிருக்குன்னா 60 கிலோமீட்டர் போயிருக்கு டவுன் ஸ்ட்ரீம்ல. அப்ப டிஸ்டன்ஸ் வந்து 60 கிலோமீட்டர். நம்ம கிட்ட கேட்கறது 2x into 2 போட்டீங்கன்னா என்ன வரும்னா 120 கிலோமீட்டர் வரும். சரியா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 120ங்க. சரிங்களா? ஓகேங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நான் சொன்னது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சுன்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அருண் அகாடமி சேனலை விசிட் பண்றீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஃபுல் லென்த் வீடியோ நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த பிளே பட்டன் இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணி நீங்க ஃபுல் லென்த் வீடியோ பார்த்துக்கலாம். சரிங்களா? அல்லது டிஸ்கிரிப்ஷன்லயும் வந்து பாத்தீங்கன்னா நான் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல். இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா நம்ம அருண் அகாடமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா? அதே மாதிரி டெலிகிராம் சேனல் இருக்கு, அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதுலயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா மெட்டீரியல் PDF வந்து அதில் அப்லோட் பண்ணுவாங்க. நீங்க அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.